பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேவுக்கு எழுதின முதலாவது நிருபத்திலிருந்து 10 நல்ல காரியங்கள் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேவுக்கு எழுதும் பொழுது இப்படியாக சொன்னார், நல்ல மனசாட்சி என்று சொன்னார். அதே போல நல்ல போராட்டம் பண்ணு என்று சொன்னார். அதே போல நல்ல கிரியைகள் என்று சொன்னார். நல்ல கிரியைகள் தான் பெண்களுக்கு அலங்காரம் என்று சொன்னார். இப்பொழுது 4வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 1வது வசனம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. அடுத்தது என்ன காரியம் பாருங்க, எது நல்லது அவர் சொல்றாரு. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். நல்லா கவனிங்க. முதல் நாளிலே பார்த்தோம் நல்ல மனசாட்சி, 2வதாக பார்த்தோம் நல்ல போராட்டம், 3வதாக பார்த்தோம் நல்ல கிரியை, 4வதாக பார்க்கிறோம் நல்ல வேலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ வேலைகள் உண்டு, சரியா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறார், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்ப எது நல்ல வேலைன்னா கண்காணிக்கிறது நல்ல வேலை. அப்ப கண்காணிக்கிறதுனா என்ன? இங்கு சபையை கண்காணிக்கிற கண்காணியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கண்காணிப்பை விரும்புகிற கண்காணி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். நன்றாய் கவனியுங்கள். ஆனால் ஒரு வார்த்தை இருக்கிறது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்போ எது நல்ல வேலை அப்படின்னா கண்காணிப்பை விரும்புவது, இல்லை என்றால் கண்காணிப்பு செய்வது நல்ல வேலை. ஐயா, சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்காணிப்பு செய்ய வேண்டியது அவசியம். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இல்லைனா நம்முடைய வீடுகளிலே, வீட்டுக்கு வெளியிலே, வீதிகளிலே கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு கேமரா. நம்முடைய தேசத்தில் இருக்கிற காவல்துறை பதவியில் ஒன்று கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர் என்று ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை சில மனிதர்கள் மிகவும் சீரியஸ் ஆயிட்டாங்கன்னா சொல்லுவாங்க, மருத்துவருடைய கண்காணிப்பில் இருக்கிறார்கள் அப்படிம்பாங்க. கண்காணிக்கிறதுன்னு சொன்னால் எல்லாவற்றையும் கண்ணும் கருத்துமாக, இன்னும் சொல்ல போனால் கண்கொத்தி பாம்பை போல பார்த்து கொண்டிருப்பது. அவர்களுடைய கண்ணை தப்பி எந்த தவறும் நடந்துவிட முடியாது. இன்றைக்கு கண்காணிப்பு அவசியம். நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். முதலாவது சபையில் ஆரம்பிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் திருச்சபை நடத்தினால் உங்கள் திருச்சபை விசுவாசிகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். திருச்சபை விசுவாசிகள் எப்படி வருகிறார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், சபைக்குள்ளே எப்படி இருக்கிறார்கள், அந்த விசுவாசிகள் மீது உங்களுக்கு ஒரு கண்ணோக்கம் இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, உன் மந்தையின் மீது கவனமாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபையை நம்ம கண்காணிக்கணும். சபைக்குள்ளே யார் புதுசாக வந்திருக்கா, யார் இந்த வாரம் வரலை, சபைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, சபையினுடைய விசுவாசியினுடைய நிலைமை என்ன, அதை ஊழியக்காரன் கண்காணிக்கணும். 2வது, குடும்பத்தில் ஆண் பெண் நீங்கள் கண்காணிக்கணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்கணும். உங்கள் பிள்ளைகளில் டிவி இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைங்க டிவியில் என்ன ஷோ பார்க்குறாங்க, செல்ஃபோனில் என்ன பார்க்குறாங்க, செல்ஃபோனில் யாரோடு பேசுகிறாங்க, வீட்டுக்கு சரியான நேரத்தில் வர்றாங்களா, காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ ஒழுங்காக போகிறாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு யார், இந்த கண்காணிப்பு இருக்கணும். ஐயா, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அதே போல் நீங்கள் தொழில் செய்கிறீங்களா, கடை வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்களா, அவங்கள நீங்கள் கண்காணிக்கணும். இன்றைக்கு கண்காணிப்பு கேமரா பொருத்திருக்கோம், அதோடு மட்டும் விட்டுறக்கூடாது. கணக்கு வழக்கு எப்படி இருக்குது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, கண்காணிக்கணும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனை குறித்து சந்தேகப்பட வேண்டாம், ஆனால் ஒரு கண்காணிப்பு இருக்கணும். நம்ம வீட்டுக்காரர் எங்கே போகிறாரு, எங்கே வராரு, யாரோடு பேசுகிறாரு, எப்படி இருக்கிறாரு, கண்காணிக்கணும். ஒரு மனைவியை குறித்து
கணவன் கண்காணிக்கணும். அந்த கண்காணிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் வீணாக போயிடும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு முறை நான் ட்ரெயினில் வரும்போது என்னோடு கூட ஒரு சகோதரன் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து இப்படியாக சொன்னார். அவர் நல்ல பெரிய ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரன். அதனால் அவர் பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா, கடையில் பசங்களை மட்டும் விட்டுருவாராம். இவர் கடைக்கே போக மாட்டார். காலையில் வருவானுங்க, சாவியை வாங்கிட்டு போவாங்க, அவங்களே கடையை திறப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க, சாவியை கொடுத்து கையில் காசு கொடுப்பாங்க, பசங்க போயிடுவானுங்க. இவர் எந்த கண்காணிப்பும் பண்ணலை, இவர் எதுவுமே பண்ணலை. என்னாச்சு தெரியுமா, அவர் சொல்கிறார், ஒரு நாள் அவன் வந்தான், சாவியை கொடுத்துட்டு போனான். அடுத்த நாள் யாரையுமே காணோம், பசங்க வரல. ரூமில் போய் பார்த்தா ஒருத்தனும் ரூமில் இல்லை, எல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டானுங்க. இவர் அதை கண்காணிக்காமல் போயிட்டார். நல்லா கவனிங்க, பைபிள் தெளிவாக சொல்லுது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்போ எது நல்ல வேலைன்னா, இந்த கண்காணிக்கிற தன்மை நமக்கு இருக்கணும், கண்காணிக்கிற பண்பு இருக்கணும். எல்லாரையும் கொஞ்சம் கண்காணிக்கணும். கண்காணிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே எல்லை மீறி போய்விடும். அது சபையாக இருக்கலாம், அது குடும்பமாக இருக்கலாம், அது தொழிலாக இருக்கலாம், அது வேறு எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம். கண்காணிப்பு ரொம்ப அவசியம். நீங்கள் கண்காணிக்காமல் விட்டுட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உங்கள் கையை மீறி போயிடும். சில இடத்துல மனைவி கணவனை மீறி போயிடுது, சில இடத்துல கணவன் மனைவியை மீறி போயிடுறாரு. நல்லா கவனிங்க, கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் பைபிள் சொல்லுது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணுறவங்களா இருங்க, கண்காணிக்கிறவங்களா இருங்க. ஏன்னா கண்காணிப்பது, ஏன்னா தேவன் கூட பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்காணிக்கிறவர்களாக, கண்காணிகளாக இருக்க வேண்டியது அவசியம். நாளைக்கு இன்னொரு நல்ல காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.